வெற்றி மீனாவ அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட மீனாவ அறிமுகப்படுத்தி வச்சான். அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் சொன்னேன்ல இவதான் மீனா, இவளதான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் இவ என் காதலை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் என்று சொல்ல, வெற்றியோட அப்பா, உட்காருமா, சொல்லுமா, நீ யாரு, வீடு எங்க இருக்கு, உங்க அப்பா யாரு என்றெல்லாம் கேட்க, என் பேரு மீனா அங்கிள், நான் பக்கத்து கிராமமான பட்டுமலையில இருக்கேன். எங்க அப்பா பேரு சுந்தரபாண்டியன், பெரிய நில உரிமையாளரு. எங்க ஊர்ல பாதி நிலம் எங்களோடதுதான், அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்ல, ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனாரு வெற்றியோட அப்பா. வெளியில எதுவும் காட்டிக்காம, சரிம்மா, நீங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? இன்னைக்குதான் அங்கிள் எங்க அம்மாக்கு தெரியும். சாயங்காலம் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்டையும் சொல்லிடுவேன். ஆனா அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என் அத்தை பையனை கட்டி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதனால நீங்க எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்க அங்கிள் என்று கெஞ்சலாக மீனா சொல்ல, அப்படியாம்மா, சரி, உங்க 2 பேருக்கும் நாளைக்கே கல்யாணம். நீ ரெடி ஆகிட்டு இந்த ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துரு. நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். சரியா? நீ என்னம்மா சொல்ற? இதுல உனக்கு சம்மதமா? அது எங்க குலதெய்வம் கோயில் தான் அங்கிள். இதுல எனக்கு முழு சம்மதம். கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று தழுதழுப்பான குரலில் சொல்லிவிட்டு மீனா வீட்டுக்கு போனா. வெற்றி அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா, நீ என் காதலுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா திடீர்னு நாளைக்கே கல்யாணம்னு சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்பா என்று சந்தோஷமாக சொல்ல, வெற்றியோட அப்பா, வெற்றி, நீ உண்மையாவே அந்த பொண்ணு மீனாவை காதலிக்கிறியாடா? ஆமாப்பா, 3 வருஷமா அவகிட்ட என் காதலை சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான்ப்பா அவ மனசே மாறி இருக்கு. ஆனா அவ மனசு புரிஞ்சுக்காம ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அவளை கொல்லணும்னு நினைச்சு கத்தியால குத்துறதுக்கு போயிட்டேன். பாவம், அதுல அவ அத்தை பையன் சிக்கிட்டான். வெற்றியோட அப்பா உடனே, நீ அவளை கொல்லணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்லை வெற்றி. ஏன்னா அவளோட அப்பா தான் உங்க அப்பாவோட ஒரு கை போனதுக்கு காரணம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொன்னாரு சண்முக சுந்தரம். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். ராஜி அம்மாவோட புருஷன் தான் இவரு. எல்லா விஷயத்தையும் கேட்ட வெற்றிக்கு செமையா கோவம் வந்துச்சு. உடனே அவங்க அப்பா சண்முக சுந்தரம் கிட்ட, அப்பா, நான் மீனாவை கல்யாணம் பண்ணி அந்த சுந்தர பாண்டிய பழி வாங்குறேன்ப்பா, நீ கவலையை விடு என்று சொல்ல, இல்ல வெற்றி, அந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டு மருமகளா ஏத்துக்க கூடாது. சுந்தரபாண்டி கண்டிப்பா அவன் பொண்ணை உசுரா நினைப்பான். அவன் பொண்ணை போட்டு தள்ளி நான் ஒரு கையில்லாம தவிக்கிற மாதிரி அவன் பொண்ணு இல்லாம காலத்துக்கும் அவனை கதற விடணும். நானும் சந்தர்ப்பத்துக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, தவற விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நாளைக்கே கல்யாணம்னு சொன்னேன். இந்த விஷயத்த என்கிட்டே விட்டுரு. இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். அந்த சுந்தரபாண்டியோட பொண்ணு மீனா கதையை முடிச்சு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் என்று சொன்னாரு வெற்றியோட அப்பா. வெற்றிக்கு அவன் காதலை விட அவங்க அப்பாவோட வலிதான் பெருசா தெரிஞ்சது. அதுக்காக அவன் காதலியையும் தியாகம் பண்ணான். அவன் அவங்க அப்பா கிட்ட, சரிப்பா, நீ அவளை என்ன பண்றியோ பண்ணு, இதுல நான் குறுக்க வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் வெற்றி. வெற்றியோட அம்மா ரோசாவும் இது எல்லாத்துக்கும் உடந்தையா நின்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்ல வந்த ராசாத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போனா. அவ சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு நினைச்சா. அப்போ ராசாத்திய பார்த்த அவங்க அப்பா, வா ராசாத்தி, நல்ல நேரத்துல இங்க வந்த. உன் அண்ணன் வெற்றிக்கு நாளைக்கு ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோவில்ல பட்டுமலையை சேர்ந்த மீனான்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம். கண்டிப்பா நீ வந்துரு என்ன என்று சொன்னாரு. என்னப்பா திடீர்னு கல்யாணம்னு சொல்ற என்று கேட்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சண்முக சுந்தரம். ராசாத்தியும், சரிப்பா, நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. வீட்டுக்கு போற வழியில அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவ மனசுக்குள்ள, மீனா நம்ம அண்ணன் கதிரை கட்டிக்க போற பொண்ணாச்சே, அவங்கள போய் போட்டுத்தல்ல இங்க 3 பேரும் பிளான் பண்றாங்களே, இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி அவங்கள காப்பாத்தணும். அவங்க வீடு வேற எங்க இருக்குன்னு தெரியாதே, என்ன பண்றது இப்போ, எப்படி இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றது? சரி, ஒண்ணு பண்ணுவோம் என்று சொல்லி நேராக ராஜியம்மா வீட்டுக்கு போனா. அங்க ராசாத்தி காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தாங்க ராஜியம்மா.
வாரா சாத்தி, உள்ளவா, உட்காரு என்று சொன்னாங்க. கதிரும் அங்க ஹால்ல தான் உட்கார்ந்திருந்தான். அவங்க கதிர்கிட்ட, டே கதிரு, இவ தாண்டா உனக்கு ரத்தம் கொடுத்தவ, பேரு ராசாத்தி, உனக்கு இவ தங்கச்சி என்று சொல்ல, கதிரும் கோவத்தோட, யாரு இது, அந்த ஆளோட பொண்ணா? முதல்ல எதிர்த்து வெளியே போக சொல்லு என்று சத்தமாக கத்தினான். உடனே ராசாத்தி, அண்ணே, என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கு நல்லதுதான் எப்பவும் நினைப்பேன். இப்ப கூட உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன். தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்க. என்ன விஷயமோ சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ ரத்தம் கொடுத்துதான் நான் உசுரோட இருக்கேன்னு நினைக்கும் போதெல்லாம் ஏண்டா உசுறு பொழைச்சோன்னு இருக்கு எனக்கு. உன் வாயால அண்ணன்னு வேற கூப்பிடுற நீ. ச்சே, பட்டுப்பா இருக்கு. உடனே ராஜியம்மா, டே கதிரு, உங்க அப்பா பண்ண தப்புக்கு இவ என்னடா பண்ணுவா? இப்படி வெறுப்பள்ளி கொட்டுற? உனக்கு எங்கேயுமே ரத்தம் கிடைக்கலைங்கிறப்போ சமயத்துக்கு வந்து உதவி செஞ்சாடா. முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு நீ என்று சொன்னாங்க ராஜியம்மா. அதெல்லாம் வேண்டாமா அண்ணே, உங்களுக்கு என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனாலும் உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது என்னன்னா, நாளைக்கு என் அண்ணன் வெற்றிக்கும் உங்க வீட்டு பொண்ணு மீனாவுக்கும் ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோவில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு கொலை பண்றதுக்கு தானே தவிர அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க பாத்துக்கோங்கண்ணா என்று சொல்லி அழுதபடியே போயிட்டா ராசாத்தி. 2 பேருமே அதிர்ந்து போனாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. ராஜி அம்மாவோ, போதுமாடா, உன் வெறி அடங்கிருச்சா? இப்ப கூட அந்த பொண்ணு நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. சரி வா, அண்ணன் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம் என்று சொல்லி 2 பேருமே கிளம்பினாங்க. அன்னைக்கு சாயங்காலம் மீனா வீட்ல செண்பகம் அவங்க வீட்டுக்காரர் சுந்தரபாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மீனாவை போட்டு நல்லா அடி பின்னிட்டாங்க செண்பகம். சுந்தரபாண்டியும் மீனாவை அடிக்க கை ஓங்கினாரு. அப்போ மீனாவோட கண்ணை பார்த்து அவ தப்பு பண்ணலேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ மீனாவை அமைதியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய், மீனா கண்ணு, இது வரைக்கும் நீ செய்யறதுக்கு எல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். அது ஏன் தெரியுமா? என் பொண்ணு எப்பவுமே எல்லாத்துலயுமே சரியா இருப்பாங்கிற நம்பிக்கையில தான். இப்ப கூட நீ வெற்றின்னு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்றத நான் நம்பல. சொல்லு, ஏன் இப்படிலாம் பண்ற? நீ உண்மைய சொல்லு என்று கேட்க, இல்லப்பா, நான் வெற்றியை தான் கட்டிக்குவேன், எனக்கு கதிர பிடிக்கலப்பா என்று கத்தி சொன்னான். நாளைக்கு எனக்கு நம்ம குலதெய்வம் கோவில கல்யாணம். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நான் போறேன். போய் வெற்றியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன் என்று சொன்னா மீனா. அதை கேட்டு எல்லோருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மீனா வீட்டுக்கு வந்த கதிரும் அவங்க அம்மா ராஜியும் இன்னும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. செண்பகமும் சுந்தரபாண்டியும் 2 பேரையும் எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க. ஆனா முடியல. ராஜி அம்மா, அண்ணன் கதிர என்ன பண்ணா? ஏன் மீனாக்கு அவனை திடீர்னு பிடிக்கலன்னு தெரியல. ஆனா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல என்று என்னமோ சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள கதிரு, மா எதுவும் பேசாத, வா வீட்டுக்கு போலாம் என்று கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். அன்னைக்கு ராத்திரி செண்பகம், என்னங்க, நம்ம பொண்ணு கதிருக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டா. எப்படி நம்ம 2 பேரும் ராஜமுகத்துல இனிமே முழிக்கிறது? ஒண்ணுமே புரியல போங்க. சுந்தரபாண்டி செண்பகத்துக்கிட்ட, கொஞ்சம் பொறு செண்பகம், மீனா தப்பு பண்ணலேன்னு என் மனசுக்கு படுது. அவ ஏதோ பெருசா செய்ய போறா, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நீ இப்போ கொஞ்சம் நிம்மதியா தூங்கு என்று சொன்னார். கதிர் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நாளைக்கு நம்ம 2 பேருமே மீனா கல்யாணத்துக்கு போறோம், சரியா? அவன் அம்மாவோ, ஏண்டா என் உயிர் மொத்தமும் போறதுக்கா? அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் என்று சொன்னாங்க. இல்லம்மா, மீனா ஏதோ பிளான் பண்ணிருக்குமா. அது நம்ம கிட்ட மூஞ்சியவே காட்டல பாத்தியா? அதுக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு. அவளால என்னை விட்டுட்டு இன்னொரு பையனெல்லாம் யோசிக்க முடியாதுமா. நீ நாளைக்கே கிளம்பு. இதுல அவ உசுருக்கு வேற ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு போனாலே இந்த ராசாத்தி. கண்டிப்பா நம்ம போறோமா, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் என்று சொல்ல, அதான் உன்னை அவளுக்கு பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிட்டாளேடா. இது வரைக்கும் உன் கூட அவ போன்லயும் பேசல, நம்ம வீட்டுக்கும் வரல. நீ வேற அந்த வெற்றி தொழில அவ சாஞ்சுக்கிட்டு பைக்ல போறதா சொன்ன. அப்புறம் எப்படி நீ இவ்ளோ நம்பிக்கையா மீனாவால உனக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்ற? உங்க அப்பா மேல வர்ற கோபம் ஏன் உனக்கு அவ மேல வரல என்று கேட்க, ஒருமா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
என்று கதிர் சொன்னான். கதிர் நம்புறது சரியா? அவன் காதல் ஜெயிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க.